வெல்கம் டு ஹோம் மேக்கர் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலே பப்பாயா சோப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்காமல் நேச்சுரல் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா பியர் சோப் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் என்னென்னு பார்த்திங்கன்னா 125 கிராம் அளவுக்கு நான் இது எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் கூட எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் பியர் சோப்புக்கு பதிலாக கிளிசரின் பேஸ் கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட கிளிசரின் பேஸ் இல்லை அப்படின்றதுனால நான் பியர் சோப் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா பியர் சோப்பில் கிளிசரின் இருக்குது. அதனால் இந்த சோப் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு பப்பாயா நான் எடுத்திருக்கேன். 125 அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் எடுத்திருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 80 இல்லை 90 அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பப்பாயா எடுத்துக்கோங்க. 80 கிராம்ஸ் 90 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு நல்லா அது கொதிக்கிற டைமில் மேலே இன்னொரு பாத்திரத்தில் சோப் பேஸ் போட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். கட்டி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸ் கட்டியாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட பார்த்திங்கன்னா பப்பாயாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் அது 2 சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் அண்ட் சூப்பராக க்ளோவை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா பேஸ் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அதனால நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா இந்த மாதிரி சேர்த்துடலாம். நல்லா பார்த்திங்கன்னா பாக்ஸ் நல்லா தட்டி விடுங்க. உள்ளே எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா ஃபில் ஆகட்டும். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே ஒரு 4 ஹவர்ஸ் வச்சிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகி வந்துடும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் போதும். நல்லா சூப்பராக இந்த மாதிரி நல்லா கட்டிடுச்சு பாருங்கள். நான் இது எவ்வளோ சூப்பராக அது வெளியே வருதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பப்பாயா சோப் ரெடி ஆகிடுச்சு. நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா க்ளோ அண்ட் பாலிஷை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக சோப் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கரெக்டான ஷேப்க்கு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சோப் வீடியோஸ் வேணும் அப்படின்னான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சோப் வேணும், எனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சோப்பு. இப்போ நான் பார்த்திங்கன்னா கை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சோப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம பியர் சோப் தானே எடுத்திருக்கோம். அதனால பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் நான் கோட் மில்க் சோப் பேஸ் யூஸ் பண்ணி அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான சோப் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நானே ரெடி பண்ணுற சோப் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா என்னென்ன சோப் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.